ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி குக்கிங் vlog தான். அதுல வந்துட்டு நம்ம எப்பயும் செய்யறது இல்லாம ஒரு அன்யூஷுவலான ரெசிபி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து தக்காளி, காய், டொமேட்டோஸ் வச்சு செய்ய போற ரெசிபி. வந்து நம்ம தக்காளி, காய்ல வந்து சட்னி செய்ய போறோம். அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குழி பணியாரம் நெறைய பேத்துக்கு ஃபேவரைட் இருக்கும். நல்லா கிரிஸ்பியா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த குழி பணியாரம் அண்ட் இந்த தக்காளி காய்ல சட்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. ரொம்ப நல்லாருக்கும். வாங்க செய்யலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நம்ம வீட்லயே லண்டன் வீட்லயே காய்ச்ச தக்காளி. பின்னாடி கார்டன்ல நம்ம வந்து விதை போட்டிருந்தோம். போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து தான் எடுத்தோம் பறிச்சது. ஆனா வந்து இது கடைசியா எடுத்தது. அதுக்கு முன்னாடி நெறைய பறிச்சோம். எல்லாம் பழுத்துருச்சு. ஆனா இது வந்துட்டு நம்ம வந்து ஆகஸ்ட்ல பறிச்சது. ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது பிப்ரவரில செஞ்சோம். ஆனா 5 மாசம் ஆயிடுச்சு. அது பழுக்கவே இல்ல. ஆனா வந்து அது வீணாவும் போகல. பாருங்க எப்படி இருக்குன்னு. அதனால நம்ம வந்து இத வச்சு தக்காளி சட்னி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தக்காளி நம்ம 1 கிலோ எடுத்தாச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறோம். அப்புறம் வந்து மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கிறோம் வாசத்துக்கு. வெங்காயம் 1 எடுத்திருக்கிறோம். புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் தாளிப்புக்கு வந்துட்டு 2 காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலைய பத்தி நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். லண்டன்ல இந்த மாரி ஒரு 4 கருவேப்பிலை வச்சு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வந்து 1 பவுண்டு. அதனால மோஸ்ட்டா நம்ம வந்து ஊர்ல இருந்தே கொண்டு வந்துருவோம். வந்து அத வந்து ஃப்ரோசனா வீட்ல வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்குவோம். இந்த கருவேப்பிலை வந்து இன்னைக்கு காலையில நமக்காக வந்து இந்தியாலருந்து ஸ்பெஷலா ஒருத்தர் கொண்டு வந்து குடுத்தாங்க. ஸோ யாராவது இங்க கிஃப்ட் குடுத்தோம்னா கருவேப்பிலை இந்தியாலருந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. ஸோ அவ்ளோ ப்ரெஷியஸு. இங்க வந்து இது குடுத்தது வந்து நிலா ஆன்ட்டி. ஸோ தேங்க் யூ சோ மச் நிலா ஆன்ட்டி. உங்க கருவேப்பிலைக்கு நாங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட போறோம். ஸோ ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு பேன் எடுத்தாச்சு. அத வந்து அடுப்பு ஆன் பண்ணி சூடு பண்ணியாச்சு. அதுல ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப வந்து அதுல வந்து நம்ம வெங்காயத்த போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம எப்படியும் அரைக்கத்தான் போறோம். அதனால நான் வெங்காயம் சும்மா ரஃப்பா தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ மல்லிக்கீரையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி வந்து காமிச்சிருந்தேன். ஆனால் நான் இதில் புளி சேர்க்கல. ஏன்னா நான் வந்து தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் எடுத்து. அதில் புளி இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து காயில் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு புளி வச்சு அரைப்பாங்க. ஆனால் இந்த காயில் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த புளியே போதுமா இருந்தனால நான் அரைக்கல. நீங்கள் வந்து இதை விட புளிப்பு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சு அரைச்சிக்கோங்க. இல்லை இந்த புளி போதும்னா நீங்கள் வந்து புளி எல்லாமே அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு ரஃப்பாக. ரொம்ப அரைச்சிட்டா வந்து தக்காளியில் இருக்க விதையில வந்து அரைப்பட்டு கசப்பு கொடுத்துரும். அதனால இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ தாளிச்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே நான் வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிறேன். தாளிச்சோடனே அந்த அரைச்சி வச்ச சட்னி அதில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் உண்மையிலே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தக்காளி காய் கிடச்சிதுன்னா. ஸோ நம்ம வந்து குழி பணியாரம் செய்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை வேணும். இதெல்லாம் நம்ம தாளித்து அந்த மாவில் கலக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவே பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் அதில் மாவில் வந்துட்டு கலந்தா நம்ம வந்து வாய்க்கு வந்து முழுசாக வராது. அதனால் வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்பவே பொடியாக நீங்கள் நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம் தாளிச்சிட்டு. ஸோ
ஸோ தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெய்யில் தாளிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லிக்கீரையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினோடனே அதுலேயும் கருவேப்பிலையை போட்டு ஒரு வணக்கிட்டு அதை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, தோசை மாவு தான். ஸோ இப்போ அந்த மாவோட டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம குழிப்பணியாரம் ஊற்றி சுட்டுறலாம். ஸோ இந்த குழிப்பணியார சட்டியில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும். நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே நம்ம இதில் இந்த ஒரு அரை கரண்டி அளவுக்கு, இந்த அளவுக்கு அந்த குழி மேலால வர அளவுக்கு நம்ம ஊற்றி ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப மேலே வர மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மேலே கொஞ்சம் வெளியே வந்துடும், வேக வேக பெருசாயிரும். அதனால அந்த முக்கால்வாசிக்கு ஊற்றிக்கணும். ஸோ மேலே வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே சைடு வெந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ. ஸோ நீங்கள் லைட்டாக அந்த சைடில் அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அது இந்த மாதிரி ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வந்திருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம ஓகே, அப்போ ஒரு சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த சைடு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சைடும் வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை குத்தி பார்த்தா மாவு வரவே இல்லை. ஸோ நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. ஸோ இதுலேயும் குத்தி பார்த்துக்கலாம். இதுலேயும் வரல. ஸோ எல்லாமே நல்லா ரெடியாக கிறிஸ்பியாக வெந்துருச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நைஸ் கிறிஸ்பி பால்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான குழிப்பணியாரம் ரெடி. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க உள்ளுக்குள்ள எப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கு. அதில் அந்த கருவேப்பிலையோட அந்த கறி லீவ்ஸோட அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு இந்த ரா டொமேட்டோ சட்னி, தக்காளி காய் சட்னி ரொம்பவே நல்ல சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் பேபி இது? பார்க்கலாம். என்ன சாப்பிட்ட நீ? என்ன சாப்பிட்ட? ஸோ நம்ம ஆலியாவே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.